ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன நாலா பக்கம் பயங்கரமா கதற சத்தம் கேக்குதா? அப்புறம் சும்மாவா? தளபதி சாதாரணமா சாப்பிட்டா 2 வார்த்தை பேசினாலே 1 மாசம் வந்து ஒப்படைப்பானுங்க. அதுவும் இந்த தடவை சனிக்கிழமை சம்பவமா நாகப்பட்டினத்துல வேற லெவல்ல உரிச்சு உப்பு கொண்டம் போட்டு சும்மா ஒரு ருத்ரதாண்டவமே ஆடிருக்காரு மனுஷன். அப்புறம் கதற சத்தம் கூடுதலா இருக்கதான் செய்யும். ஒப்பாரி சத்தம் வேற லெவல்ல கேட்கதான் செய்யும். அதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கய்யா. இப்ப நானா எப்படி நம்ம என்ஜாய் பண்றேன்? சூர்யா ஒரு படத்துல அப்படியே ஒப்பாரி சத்தத்தை காதை வச்சு இனிமையா இருக்கா பாரு. அந்த மாதிரி தான் நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நம்ம நேரத்து வரைக்கும் தளபதி விஜயோட ருத்ரதாண்டவத்துக்கு கூஸ் பம்பா இருந்து நம்ம பேசிட்டோம். இன்னைக்கு இந்த கதறலுக்கெல்லாம் ஒரு செருப்படியே கொடுக்கலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல நம்ம யாருக்கு பதிலடி கொடுக்கலாம் பாத்தீங்கன்னா 2 கொத்தடிமைகள், அதாவது தற்குறிகள்னு சொல்லி தற்குறிகளை நம்ம கவலைப்படுத்த முடியாது. அதை விட மட்டமான 2 கேவலமான கொத்தடிமைகள் இருக்கு. ஒரு பேரும் பாத்தீங்கன்னா மில்டன்ங்கிற மூதேவி, இன்னொன்னு இந்திரகுமார்ங்கிற ஈனாவானா. இந்த 2 சேர்ந்து உட்கார்ந்துகிட்டு பெரிய புத்திசாலி மாதிரி நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்ட் செக் பண்றாங்க. அதான் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களை நெகட்டிவா எதுவுமே கட்டமைக்க முடியும் தெரிஞ்ச உடனே அவர் பேசுனது எல்லாமே பொய் புரட்டு. நாங்க அவர் பேசுறது எதுவுமே உண்மை கிடையாது. எவனா ஒருத்தன் எழுதி கொடுத்ததா அப்படியே மனப்படம் பண்ணி ஒப்பிச்சுட்டாரு. அதெல்லாம் கொஞ்சமாவது படிச்சு தெரிஞ்சுட்டு வர வேண்டாமா? ஒரு பொதுமேடையில மக்கள் முன்னாடி பேச முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நக்கலா நேத்து வந்து வீடியோ போட்டிருக்காங்க. அது என்ன இளவு நம்ம பாத்துருவோமே அப்படின்னு தளபதி விஜய் பொய்ய சொன்னாரு அப்படின்னு இந்த வீடியோ பதிவு. நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டீங்கன்னா இதை பத்தி நீங்க பேசணும் அப்படின்னாங்க. அதை பத்தி தான் பேச போறோம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வீடியோ பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் இதுக்கெல்லாம் என்ன அப்படிங்கறத விழாவரை விளக்கறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒண்ணு, இந்த 2 மானங்கட்ட மூதேவிகள் இருக்குல்ல, அதை கேட்க நினைக்கிறேன். இன்னைக்கு நாகப்பட்டினத்துல தளபதி விஜய் அவர்கள் பேசுனதுக்கு அப்படி கொந்தளிச்சு அவர் வந்து பொய்யா பேசிட்டான்னு சொல்லிட்டு வாரீங்கல்ல, இதுக்கு முன்னாடி திருச்சிலையும் அரியலூர்லயும் பேசினார்ல, அப்ப எங்கடா போனீங்க? திருச்சியில பேசுனதுக்கு இல்ல, தளபதி விஜய் திருச்சி அரியலூர் எங்க பேசினாலும் அங்க முதலடியாக திமுகவுடைய எம்எல்ஏக்கள் அவங்க எல்லாரும் ஓடி வந்து பதில் சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். திருச்சியில தளபதி விஜய் அதான் பண்ணல இதான் பண்ணலன்னார்ல, அப்ப நீ ஏன் வந்துக்க வேண்டியதுதானே? திருச்சியில வந்து ஏன் போய் சொன்னாரா விஜய் அவர்கள்? அதுக்கு அன்பில் மேரேஜ் பொய்யமேன்னு சொன்னார்ல, ஏன் நீங்களா எங்க போனீங்க? அது மட்டும் இல்ல, அதுல இன்னொரு விஷயம் பேசினார் திருச்சியில, அதாவது கிட்டி திருட்ட பத்தி பேசினார்ல, அதுக்கு ஏதாவது பதில் பேச வந்தீங்களாடா வெண்ணைகளா? நான் வெண்ண மோன்ல நாகப்பட்டினத்துல பேசுறதுக்கு மட்டும் நீங்க இவ்வளவுக்குள்ள கொந்தளிச்சு வரீங்கன்னா அது ஏன் நான் சொல்லிடுறேன் முதல்ல. ஏன்னா நாகப்பட்டினத்துல சும்மா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் அப்படி ஸ்டாலின் அவர்களை போட்டு பொலம் தெரிவிக்காரு மனுஷன். நாக்கப்படுங்கிற மாதிரி நறுக்கு நறுக்கு கேட்டுக்காரு. அதாவது நீங்க பேரு கொள்ளிய வச்சுட்டு குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கு இவ்வளவுக்குள்ள இருக்குன்னா சொந்த உழைப்புல அரசு கட்சி ஆரம்பிச்சவங்க எனக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டார்ல, நாக்கப்படுகிற மாதிரி. அது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆயிட்டு உடனே வந்துட்டானுங்க. அவர் பேசுறது எல்லாம் போய், நாகப்பட்டினத்துல பேசுறதெல்லாம் போய். சரி ஓகே, நீ சொல்லு என்ன போய் சொன்னாரு விஜய்? முதல்ல ஒண்ணு சொல்றானுங்க, என்ன கேட்டீங்கன்னா, அதாவது இவர் போகும்போது எல்லா இடத்துலயும் கரண்ட் கட்டி பண்ணி விடுறாங்க. இதே நீங்க மோடி வந்தா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்தா கரண்ட் கட் பண்ணுவாங்களா அப்படின்னு பயங்கரமா இருக்காரு. ஆனா இவர் கரண்ட் கட் பண்ணு கேட்டதே இவங்க ஆட்கள் தான். இவங்களுடைய நாகை மாவட்டத்து செயலாளர் அப்புறம் நிர்வாகிகள் தான் போயிட்டு புசியான தலைமையில அவங்க அறிக்கை விட்டு லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஐயா கரண்ட் கட் பண்ணுங்க, எங்களுடைய ஆட்கள் அங்கே ஏறுவான், மரத்துல ஏறுவான், இங்கே ஏறுவான், அதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு உங்க ஆட்கள் தான் ஏன் கரண்ட் கட் பண்ண சொல்லி லெட்டரே கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் இவரு வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் கட் பண்ணுறான்ட்டு இவர் யார் மேல பழி போடுறாரு? என்னையா பொய் புரட்டா பேசுங்க அப்படின்னு தூக்கிட்டு வரானுங்க. இதுக்குதான் நான் சொல்றேன், ஏண்டா எதையுமே ஒழுங்காவே கேட்க மாட்டேங்கடா. ஏண்டா லூசு பயிலா, அவரு சொன்னது நல்லா கேட்கணும். அந்த வீடியோ எவன் பார்த்தாலும், அதாவது அரியலூர் மாவட்டத்துக்கு நான் போகும்போது, அரியலூருக்கு போகும்போது கரண்ட கட் பண்ணி தான் சொன்னாங்க. நீங்க கொண்டு வர லெட்டர் எல்லாமே நாகை மாவட்டத்துல தான் முன்கூட்டியே போயிட்டு கரண்ட் கட் பண்றதுக்கு தேவகவுடைய நிர்வாகிகள் கொடுத்த லெட்டர். நல்லா புரிஞ்சுக்கிடணும். அதாவது அவர் நாகை மாவட்டத்துல சொல்லவே இல்லையே, அவர் சொன்னது அரியலூர் மாவட்டத்துக்கு. நான் திருச்சியில ஒயரை கட் பண்ணாங்க, அரியலூருக்கு போகும்போது கரண்ட் கட் பண்ணலாம் சொன்னாரு விஜய். நல்லா புரிஞ்சுக்கிடணும். இங்க அரியலூர் மாவட்டத்துல நிர்வாகிகளா போயிட்டு கரண்ட் கட் பண்றதுக்கு லெட்டர் கொடுத்தாங்க. அதை காட்டுறா வெண்ணமாவன, நீ காட்டுறது நாகை மாவட்டத்துல நிர்வாகிகள் கொடுத்த லெட்டர் காமிச்சுக்கிட்டு பெரிய மண்ணாங்கட்டியுமே பேச வந்துட்டான். அதாவது பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா அவரே லெட்டர் கொடுத்துட்டு அவங்க நிர்வாகிகளே கொடுத்திருக்காரு. அதுக்கு தெரியாம இவர் வந்து வேட்டையில பேசுறாரு அப்படின்ட்டு. அவர் அரியலூர் சொன்னாரு, நாகப்பட்டினம் சொல்லல. லெட்டர் கொடுத்தது நாகப்பட்டினத்துல தமிழை வச்சு ஒரு நிர்வாகிகள் இல்ல. அதுவும் நாகப்பட்டினத்துல ஏன் இவங்களே போயிட்டு கரண்ட் கட் பண்ணுங்க சொன்னாங்கன்னா, அரியலூர்ல நிலைமை வேற, திருச்சியில நிலைமை வேற. நாகப்பட்டினம் புத்தூர் அந்த பேசின இடத்த பாத்துருப்பீங்கல்ல, கொஞ்சம் நெருக்கமான பகுதி. அதுல வயசு அதிகமா கொஞ்சம் தாழ்வா போகுது. அதனாலதான் அந்த இடத்துல கட் பண்ணிருங்க, யாருக்கு எந்த ஒரு சேதாரம் வேண்டாம்னு அவங்க கொடுத்திருந்தாங்க. அவரு நாகப்பட்டினத்தை பத்தி, நாகப்பட்டினம் ஏன் அதை பத்தி பேசுறீங்க, அரியலூர்ல ஏன் கரண்ட் கட் பண்ணீங்கன்னு கேட்டாரு. கேட்டுக்கு போய் சொல்லுங்கடா வெண்ணமோன்ல. அதை விட்டுட்டு பெருசா ஏதோ வந்து தவறா விஜய் எதுவுமே தெரியாத மாதிரி இவங்கதான் கூத்து வந்த மாதிரி. எதுக்கு உனக்கு இந்த இது கேக்குற? நீ வாங்குற 5-10 இதெல்லாம் உனக்கு தேவையா? அடுத்த வந்துட்டானுங்க, ரயில் பெட்டி தொழிற்சாலை நாகப்பட்டினத்துல எங்க இருந்துச்சு? இவர் அவர் பாட்டு அடிச்சு ஒரு ரயில் பெட்டி தொழிற்சாலையை மூடிட்டாங்க, அதை வந்து திரும்ப அதுக்கு ஒரு மாற்று வழியை உண்டாக்கணும் அப்படி கேக்குறாரு. ரயில் பெட்டி தொழிற்சாலை எப்பயா இருந்துச்சு நாகப்பட்டினத்துல அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வெண்ண மோன, நீ பிறந்திருக்கே மாட்டேன். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோ, 1897லயே நாகப்பட்டினத்துல ரயில் பெட்டி தொழிற்சாலை ஆங்கிலேய காலத்துல இருந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கோ.
அதுக்கப்புறம் அங்க அடிக்கடி புயல் வெள்ளம் வர்றதுனால அது திருச்சி பொன்மலைக்கு மாத்திட்டாங்க. அவர் திமுக தான் போயிட்டு ரயில் பெட்டி தொழிற்சாலையை மூடிட்டாங்க, திராவிடர் வந்தப்புறம் தான் திமுக வந்தப்புறம் தான் மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லவே இல்லையே. இங்க நாகப்பட்டினத்துல ரயில் பெட்டி தொழிற்சாலை இருந்துச்சுல, அது மூடினதுக்கு அப்புறம் அதுக்கு மாற்று வழியை உண்டாக்க வேண்டியதுன்னா அப்படின்னு கேட்டாரு. ஏன் இத்தனை 75 வருட கால திமுக ஆட்சியில அவங்க குடும்பம் எவ்வளவுக்குள்ள கோடி கோடியா சுத்தி சேர்த்திருக்கு, ஏன் அதுல கொஞ்சமாவது வளர்ச்சியை தமிழ்நாட்டுல காட்டியிருக்க வேண்டியதுதானே? அதுதான் அவருடைய பாயிண்ட். அது தெரியாம உட்காந்துக்கிட்டு அவர் ஏதோ ரயில் பெட்டி தொழிற்சாலையே இங்க இல்ல, அவரே தெரியாம சொன்ன மாதிரி அவர் எல்லா பாயிண்டையும் தெளிவா அடிச்சு ஓட விட்டாரு. உடனே வந்துட்டானுங்க. இதையும் சில பேர் புத்திசாலியமா கீழே ஒரு கமெண்ட்ல, ஆமாமா இவர் இப்படிதான் தெரியாம வளர்றாரு, எழுதி கொடுக்கறவங்க ஏதாவது கொடுத்தாலும் எல்லாத்தையும் அப்படியே வாசிட்டு போறாரு, இவருக்கு சொந்தமா அறிவே இல்லை அப்படின்னு. யாருக்கிட்ட அறிவு இல்ல? நீங்க வேணா போய் செக் பண்ணி பாருங்கடா. வெண்ணமெல்லாம் 1897 இருந்துச்சு, 1924 அது பொன்மலைக்கு மாத்தாங்க, திருச்சி பொன்மலைக்கு. எங்க யாருக்கிட்ட? சரி, அவர் சொல்றல அதுக்கு அடுத்தாப்புல ஸ்டீலிங் ரோல் மில் அது சொன்னார்ல, 15,000 பேர் வேலை பார்த்தாங்க, அந்த மில் மூடிட்டாங்க. அதை சொல்லு, அதை பத்தி பேசு. அதுக்கு பேசுறதுக்கு வாயிறத அதாவது விஜய் பொய்யா சொல்றாரு, பொய்யா சொல்றாரு. யாரா நீ யாரா கோமாளி? ஏதாவது தெரிஞ்சு வந்து பேசு. ஏதாவது இவங்கதான் பெரிய புத்திசாலியா அப்படியே விளக்க வந்துட்டானுங்க. இல்ல அடுத்தது நெல் சேமிப்பு கிடங்க பத்தி தளபதி விஜய் பேசினார்ல, இங்க சரியான முறையில நெல்ல பாதுகாத்து வைப்பது சேமிப்பு கிடங்களே இல்லைன்னு சொல்லிட்டு அதுவும் பொய். எவ்வளவு சேமிப்பு கிடங்கு இருக்கு தெரியுமா? தேசிய சேமிப்பு கிடங்கு அந்த வாரியத்துல இருந்து தமிழ்நாட்டுக்கு முதல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய சேமிப்பு கிடங்குகள் அவங்க பதிவு பண்ணி வச்சிருக்கிறதுனால அப்படியே பாராட்டி கொடுத்துருக்காங்க. அது தெரியாம விஜய் பேசுறாருன்னு. ஏண்டா வெண்ணமோனை யாருமே சன் நியூஸ்லயே வந்திருக்கிறா. அதாவது திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் போராடினாங்க. அதாவது சரியான முறையில நெல்லை பாதுகாத்து வைக்கிறதுக்கு சேமிப்பு கிடங்குகள் இல்ல, 1000 மூட்டைகளுக்கு மேல நனைஞ்சு வீணா போச்சு சொல்லி அவங்க போராட்டத்தை போட்டதே சன் நியூஸ் தொலைக்காட்சி தான்டா. எங்க யாருகிட்ட இல்ல நான் தெரியாம இருக்கிறேன். சரி, இதெல்லாம் விட்டுலாம். அதுக்கப்புறம் ஹைலைட்டா, ஏன்னா தளபதி அடிச்சு ஒவ்வொன்று இடி மேல இறங்கியிருக்காங்க. நாகூர் ஆண்டவர் அந்த ஹாஸ்பிட்டல்ல மகப்பேறு மருத்துவர் சரியா இல்ல, போதுமானவங்க இல்ல, மருத்துவர்ல இல்ல அப்படின்னு குச்சாட்ட வச்சிட்டாரு. ஓகேவா? இதுக்கு உடனே அமைச்சர் மா சுப்பிரமணியம் இருக்காருல, அவர் ஓடி வந்துட்டு, அதாவது நாகூர் மருத்துவமனையில மருத்துவர் இல்ல, ஆனா மருத்துவக் கல்லூரி அங்க இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தான், அங்க இருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ல நாங்க ஒரு மருத்துவக் கல்லூரி ஆரம்பிச்சிருக்கோம், அங்க நிறைய மருத்துவர் இருக்காங்க. அவரு கேட்ட கேள்வி என்ன? அவரு நாகூர் மருத்துவமனை மருத்துவர் இல்லைன்னு, அப்ப அங்க மருத்துவர் இல்ல, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு உட்கார்ந்து ஒரு டனம் பாருங்க. அதுக்கு அடுத்தாப்புல அத நிரூபிக்கிற மாதிரி நம்முடைய தம்பிகள் எடுத்து வீடியோ போட்டு தள்ளிட்டானுங்க. அதாவது இதே வார்த்தைய முன்னாடியே நாகூர்ல எம்எல்ஏ ஷா நவாஸ், உங்களுடைய எம்எல்ஏ தான், உங்க சட்டமன்ற விவாதத்திலே அவர் பேசியிருக்காரு, நாகூர் மருத்துவமனையில மருத்துவர்கள் இல்ல அப்படின்ட்டு. சோ இவ்வளவு ஆதாரம் இருக்கு, என்னடா எங்கடா பேசிட்டு இருக்கீங்க நீங்களா? ஏதோ தளபதி விஜய் பொய்யா சொன்னாரு அவருக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு தெளிவும் இல்ல, அறிவும் இல்ல, புதியும் இல்ல. ஏடா மண்ணாங்கட்டி, உனக்கு ஏதாவது இருக்கா? கொத்துட்டுமே நீ கொத்துடும் தினமா உட்காந்து கதறிட்டு இருக்கியா? அதை முழுசா தெரிஞ்சுட்டு பேசு. இல்ல ஏதோ விஜய் தெரியாம பேசிட்டாரு, அவர் சொன்னதெல்லாம் போய். ஏன்னா அங்க கொஞ்சம் நாகப்பட்டினத்துல கொஞ்சம் டோஸ் அதிகமா வச்சு போட்டு புலந்து தள்ளிட்டாரு, மானங்கட்ட கேள்வி கேட்டாரு. உடனே அங்க ரோசம் பொத்துக்கிட்டு வந்துட்டு அவர் ஏதாவது நெகட்டிவா என்ன கட்டமைக்க முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அவரு மேல ஏதாவது குச்சாட்ட முடியுமா? எதுவும் பண்ண முடியாது. உடனே அவர் பேசுறதெல்லாம் போய். அப்படி நீ பேசுறான் தான் அவரு பாத்தீங்கன்னா எல்லா மாவட்டமும் போயிட்டு இருக்காருல, திருச்சியில பேசினார்ல, அரியலூர்ல பேசினார்ல, அங்க அப்ப அதுக்கெல்லாம் நீ பதிலடி வீடியோ எல்லாமே போட்டுக்க வேண்டியதுன்னா ஏன் ஏன்னா முடியாது. ஏன்னா கிட்னி திட்ட பத்தி நீ என்ன பேசுவ? கிட்னி திட்ட பத்தி பேசினார்ல, அதுக்கு எங்க போனீங்க? அதை பத்தி ஒரு விவாத மேடை போட்டு பேச வேண்டியது இல்ல. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க கேட்டீங்கன்னா, ஏன் தண்ணி டெல்டா பகுதியில என்னைக்கே தண்ணி இல்லாம இருக்கு, தண்ணி பஞ்சக்குறை, தண்ணி சரியா கிடைக்கல, காவிரி நீரை வாங்கி கொடுக்க வேண்டியதுன்னு சொல்றாரு. இவர் எந்த காலத்துல இருக்காரு? டெல்டா பகுதியில என்னைக்கா தண்ணி இல்லாம இருக்கா? டெல்டால இருந்தா எல்லா ஊருக்குமே தண்ணி போகணும் தூக்கிட்டு வரானுங்க. இந்த ரெண்டு முட்டா போயிடும். ஏண்டா ஏன் பஞ்சமே நாகப்பட்டினத்துல வந்தது இல்ல, தண்ணி பஞ்சமே வந்தது இல்லையா? காவிரி நீர் இன்னுமே வாங்கி கொடுக்காம தானே இருக்காங்க. ஏன் அவரு பேசாம செய்வாரு? அவர் ஆட்சிக்கு வராதவர், ஆட்சியில இருக்கக்கூடிய 75 ஆண்டுகளா மாறி மாறி ஆட்சி பண்ணக்கூடிய ஆட்சியாளர்களை பத்தி கேள்வி கேட்கதான் செய்வாரு. உனக்கு எங்க வருது? நீ செஞ்சுட்டியா? காவிரி நீரை வாங்கி கொடுத்துட்டியா? அப்ப என்ன நினைக்கிறேன்? இல்ல இப்ப இதுக்கு இவ்வளவுக்குள்ள ஓடி வரீங்களே. உங்களுடைய திருச்சியில அபில் மகேஷ் பொய்யாமொழி பாத்தீங்கன்னா உடனே ஓடிட்டாரு. தளபதி போய் அன்னைக்கு சனிக்கிழமை சம்பவம் பண்ண உடனே அடுத்த நாளே பாத்தீங்கன்னா நாங்க இத்தனை கோடி ரூபா அண்ணா பேர்ல இத்தனை கோடி ரூபா செலவு பண்ணி இது பண்ணிருக்கோம், பெரியார் பேர்ல இத்தனை கோடி ரூபா செலவு பண்ணி இது பண்ணிருக்கோம், கலைஞர் பேர்ல இத்தனை கோடி ரூபா செலவு பண்ணி இது கட்டிருன்னு சொல்லி அப்படி லிஸ்டா விடுறாரு. அதுக்கு அடுத்தாப்புல அரியலூர்ல, இப்ப அதுக்கு அடுத்தாப்புல நாகப்பட்டினம். சோ சான்வாஸ் உடனே வந்தாச்சு, நாங்க லிஸ்ட் எடுத்து விடுறதுக்கு. நான் கேட்கிறேன், ஒரு அதிகாரப்பூர்வ எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 3 மாசமா சுற்று பேர இருக்காரு தேர்தல பரப்புரைக்கு. அவர் கேட்ட கேள்விக்கு என்னைக்காவது இப்படி ஓடி வந்திருக்கீங்களா? விஜய் அவர் கேட்ட உடனே ஓடி வரீங்கல்ல, அதான்டா தளபதி. அவ்வளவு பேர் இன்னைக்கு மொத்த ஆளா பாத்தீங்கன்னா நாகப்பட்டினத்துல அப்படி சொல்லிட்டாரு, இப்படி ஏன் எதுக்கு இந்த கைகுலிகள் ஏன் இப்படி கதறுது? ஏன்னா அங்கதான் பாத்தீங்கன்னா அட்டின்னு அப்படி அடிச்சிருக்காரு. ஒரு எதிர்கட்சியா ஒரு தலைவரா உருவெடுத்து வேற லெவல்ல கேள்வி கேட்டிருக்காரு. உங்களால முடியல, அதான் இப்ப ஒப்பறிக்கீங்க. இல்ல இவங்க ஏன் இவ்வளவுக்குள்ள ஒப்பறிக்கணும் அப்படி கேட்டீங்கன்னா, நார்மலா தளபதி விஜய் அவர்கள் என்ன பேசினாலும் சாதாரண அவர் பேசினாலே ஒப்பறிப்பானு கதறுவானுங்க.
அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இந்த தடவை அந்த கதறல் சத்தங்கிறது 8 ஊர் கேட்கிற மாதிரி கதறானுங்களே ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாகப்பட்டினத்துல தளபதி விஜய் பண்ண சம்பவங்கிறது சாதாரண சம்பவம் கிடையாது. இதுவரைக்கும் அப்படி ஒரு ஸ்பீச் அவர் பேசுனதே கிடையாது. வேற லெவல்ல டைரக்டா ஸ்டாலின் அவர்களே கலைஞர் குடும்பத்தையும் போட்டு பொலன்னு பொழந்துட்டாரா, அதை யாருமே எதிர்பார்க்கல. ஸ்டன் ஆயிட்டானுங்க. நாமளே எதிர்பார்க்கல. அப்புறம் அவங்க எதிர்பார்த்திருப்பாங்களா? ஒட்டனே உட்கார்ந்துகிட்டு ஒப்பர் சித்தம் வேற மாதிரி. அவருக்கு ஒண்ணுமே தெரியல. அது தெரியல, இது தெரியல. அவர் கேட்ட கேள்வியெல்லாம் ஒவ்வொன்னும் அடிச்ச மாதிரி சட்டான்னு அப்படி அடிச்சாரா. அதனாலதான் இன்னைக்கு வந்து இந்த தற்கொலைகளும் கதறிட்டு இருக்கு. தற்கொலை கிடையாது. தற்கொலையோட கேவலமான ஒண்ணுதான் அந்த 2 பேருக்கு சுட்டலாம். ஏன்னா அப்படிப்பட்ட மூதவிங்க தான் அந்த மில்டனும் இந்திரகுமாரும். சோ இன்னைக்கு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? நீங்க என்ன நினைச்சீங்க? இன்னைக்கு கடலுக்கு பதிலடி போதுமா? இன்னும் அடுத்தடுத்த இருக்கு. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருங்க. பாய்.